கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். ஓ நமச்சிவாய சிவாய நம. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டருக்கு இதவா போற்றி. சித்தாம்பலம் சாமி சென்னையிலேருந்து வந்திருக்காங்க சாமி. இப்போ 12வது வருஷம் குரு பூசைக்கு வந்திருக்காங்க. அவங்க ஐயாவும் பார்த்துட்டேன், அம்மாவும் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இடுமலையில் நான் இங்கே இருந்தேன் சாமி. அங்கே வந்து பார்த்து என்னை பற்றி பேசுகிறாங்க சாமி. அதை கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். நமஸ்காரம். நான் சென்னையிலேருந்து மகாலட்சுமி. எப்பயும் எனக்கு வந்து 2022 தான் யூடியூப் மூலம் சாமி வந்து பார்த்துட்டு உடனே சாமியை பார்க்கணுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அதிசயமாக அவர் 2022 தரிசனம் கொடுத்தாரு. நான் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் என்னால் வர முடியலை. அதுக்கப்புறம் எல்லார் வீடியோவும் பார்ப்பேன். எப்பயும் உடனே சாமியை பார்க்கணும்னு நினச்சிட்டு இப்போ பௌர்ணமிக்கு வந்துட்டுருக்கேன். நல்ல மாற்றம் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து அவர் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அந்த ஒன்றே போதும், ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி நினைக்கும் போது எப்படியாவது குரு பூஜைக்கு போய் சாமியை கோயிலில் போய் நம்ம போய் தரிசனம் பண்ணணும், குரு பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. ஆனால் கூட்டமாக இருப்பாங்களே, நமக்கு கொஞ்சம் ஹெல்த்து கால் வலி அதெல்லாம் இருக்குது, நம்மளால் கலந்துக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது இல்லை நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வந்தோம். அப்போ குரு பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நினைக்கும் போது நான் வரும்போது இன்றைக்கி இந்த தடவை எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தேன். இது எப்படியும் ஒரு அதிசயம் நீ காட்டணும், என்ன அதிசயமோ அது வந்து எனக்கு தெரியாது, இதுதான் காட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். வந்து பழனி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு சனிக்கிழமை குரு பூஜையில் கலந்துக்கிட்டோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 4 மணி வரைக்கும் எந்த அதிசயத்தையும் காட்டல, திருப்தியாக கும்பிட்டோம், நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். அப்புறம் சரி எப்படியாவது இடும்பன்குளம் அடிக்கடி இடும்பன்குளம் சொல்லுவாரே சாமின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அம்மாவுடைய வீடியோ பார்த்துருக்கேன். இடும்பன்குளம் போவோம், அங்கே குளிக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய் குளிக்கலாம், அங்கே போய் தீர்த்த தொலைச்சிட்டு வரலான்ட்டு போகும்போது கோயில் கேட்குறோம், தெரியல, நிறைய பேர் தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க, கேட்டு இல்லை, மூடி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கோயில் வழியை பார்க்கும்போது சாமி இந்த இருக்குல்ல கோயில் அப்படின்னு ஒருத்தர் காட்டினார். வந்து பார்த்த உடனே ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாமியை பார்த்த உடனே மனசு ஆனந்தமாக இருந்தது. அதுக்காக திரும்பி பார்த்தா விஜயலட்சுமி அம்மா. உடனே ரொம்ப 25 வருஷம் சாமியோட பயணம் பண்ணவங்க. அவங்கள பார்த்த உடனே நீ அதிசயத்தை காட்டிட்டப்பா, நீ வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், நீ அதிசயத்தை காட்டிட்ட, மன திருப்தியாக இருந்தது. நானே போய் அம்மா நீங்கள் விஜயலட்சுமி அம்மாவான்னு கேட்டவொடனே அவங்க நல்லா, அதாவது ரொம்ப ஆனந்தமாக அருளாக பேசினாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த கோயிலில் வந்து பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பள்ளி அடிக்குது, அப்புறம் பட்டாம்பூச்சியும் பறக்குது. நாங்கள் வீடியோ எடுக்க சொல்லும்போது பட்டாம்பூச்சி அப்படியே சாமி வந்து ஃபுல்லாக அருள் நல்லாவே தெரியுது. மனம் திருப்தியாக இருந்தது. அம்மாவையும் ஐயாவை பார்க்குற நேரத்தில் அம்மாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் மீனாதேவி. நானும் எங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரர் 3 பேருமே வந்திருக்கோம். இது 4வது முறையாக வந்திருக்கோம். இந்த தடவை குரு பூஜையில் வந்து கலந்துக்கிறணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம். அதுபோல் கலந்துக்கிட்டு ஐயாவுடைய தரிசனம் பரிபூர்ணமாக கிடச்சிது. ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் எதிர்பாராத விதமாக ஐயா எங்களுக்கு மதுரை விஜயலட்சுமி அவர்களுடைய ஒரு அறிமுகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. நான் இங்கே ஐயாவை வந்து நினச்சி வந்ததே என்னுடைய ஆரோக்கியத்துக்காக தான் நான் வந்தது. எனக்கு இங்கே வந்ததுலேருந்து ஒரு நல்ல என்னுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை நான் பார்க்குறேன். அதனால் நான் என்னால் முடிகிற வரைக்கும் நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ எல்லாம் என்னை நீங்கள் வரவழைங்க, வர்றதுக்கான தெம்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஐயாகிட்ட வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி அதே போல் அம்மாவை பார்த்து நாங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஐயாவும் பட்டாம்பூச்சி வடிவில் வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அது இன்னும் எங்களுக்கு பரம திருப்தியாக இருக்குது. சேலத்துக்காரப்புல சாமி அம்மாவும் ஐயாவும் பார்த்துட்டேன். சந்தோஷமா பண்றாங்க சாமி. இந்த தீர்த்தம் எடுக்க பிரம்ம தீர்த்தம் எடுக்க போறேன் சாமி. அந்த மக்களுக்கு அநேக மக்களுக்கு வாழ்க வளமுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் சாமி. நல்லா அநேகமா நல்லா வாழணும் சாமி. எல்லாரும் நல்லா இருக்கணும். கோயிலுக்கு நிறைய கோடி மக்கள் வந்து போகணும் சாமி. வணக்கம் சாமி. ஐயாவோட துணையோட எல்லாருமே நல்லா இருக்கணும். சர்க்குருவே சரணம் ஐயா.